செங்கல்பட்டு அருகே கட்டி முடிக்கப்பட்டிருந்த மேம்பாலத்தை மக்களை திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டிற்கும் ஒரக்காட்டுப்பேட்டை கிராமத்திற்கும் இடையே பாலாறு செல்கிறது. இதனால் காவி தண்டலம், மெய்யூர், சிதண்டி மண்டபம், மிளகார்மேனி, விச்சூர் உட்பட 30 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் செங்கல்பட்டிற்கு 22 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் அவலநிலை நீடித்து வந்தது. இதையடுத்து மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அரசு ஒரக்காட்டுப்பேட்டை செல்லும் வழியில் பாலாற்றின் மேலே கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு மேம்பாலம் கட்டும் பணிகளை தொடங்கியது. எனினும் மேம்பால பணிகள் குறிப்பிட்ட காலத்திற்குள் நிறைவு பெறவில்லை. இதனால் பாலம் விரைவில் திறக்கப்படும் என காத்திருந்த கிராம மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இதனிடையே கடந்த 4 நாட்களாக அந்த பகுதியில் பெய்த கனமழையால் பாலாற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்தது. இதனால் மக்கள் பாலத்தின் கீழே சென்று வர முடியாத நிலை உருவானது. இதையடுத்து அந்த பகுதி மக்கள் ஒன்று சேர்ந்து நேற்று முன்தினம் மேம்பாலத்தில் வைக்கப்பட்டிருந்த தடுப்பு கட்டைகளை அகற்றிவிட்டு பொது பயன்பாட்டிற்கு பாலத்தை கொண்டு வந்துள்ளனர். 4 நாளுக்கு முன்னாடி பெஞ்ச மழையில் ரொம்ப கீழே விட்டு இருந்தாங்க. ரொம்ப நாசியாக இருந்தது. இதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா டன்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க கீழே ரோடு மடிச்சு விட்டதுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ரொம்ப நாசியாகி போச்சு. இப்போதைக்கு நாங்கள் ஸ்டெப் எடுத்து இப்போ நாங்கள் மேலேயே நாங்கள் தடுப்பு மாதிரி வச்சுருந்தாங்க. பத்தாத்துக்கு இந்த பக்கமும் தடுப்பு வச்சுருந்தாங்க, அந்த பக்கமும் தடுப்பு வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் தடுப்பு எடுத்துட்டேன், இந்த பக்கம் சொல்லி நாங்கள் எடுத்துட்டோம். அந்த பக்கம் வந்து எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் 4-5 வண்டி மறியல் வச்சு பண்ணிட்டாங்க. போக்குவரத்து ரொம்ப சிரமமாக இருக்குது. செங்கல்பட்டுக்கும் ஒரக்காட்டுப்பேட்டைக்கு நடுப்பில் இங்கே பாலாருக்கு குறுக்க வந்து பிரிட்ஜு கட்டியிருந்தாங்க. ரொம்ப நாளாக கட்டிகிட்டு இருந்தாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னா இந்த பெஞ்ச மழையில் கீழே எங்களால் முன்னாடி ஆற்றுல நடந்து போயிட்டு இருந்தோம். இப்போ பெஞ்ச மழைக்கு அப்புறம் மேலே போக வேண்டிய சூழ்நிலை. இது சீக்கிரம் பண்ணி கொடுத்துருந்தாங்களா நல்லா இருந்திருக்கும். அதை பண்ணாததுனால நாங்களே வந்து மேலே இருக்கிற தடையெல்லாம் உடைச்சிட்டு போகிற நிலைமைக்கு ஆளாச்சு. தந்தி டிவி செய்திகளுக்காக செங்கல்பட்டிலிருந்து சூரியராஜன்.